இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். யோவேல் 2 1வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமயமாயிருக்கிறது. ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் இப்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். ஆமேன். எங்கே? சியோனுன்னா சபை. ஆமேன். சபையில் எக்காலம் ஊதணும். ஏன்னா என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கணும். ஆமேன். எச்சரிப்பின் சத்தத்தை. எதனால்? கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. எக்காலம் ஊதுங்கள். ஆமேன். எக்காலம் ஆங்கிலத்தில் ட்ரம்பட் என்றபடியாக சொல்லுவாங்க. ஆமேன். இது ஒரு ஆண்டவரோட வருகையின் நாளில் நம்ம சமீபமாக இருக்கிறோம். ஆமீன். சில இன்னுமா என்ன சொல்கிறாங்க, இந்த நாளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததே இந்த ட்ரம்பட்டு தாங்கிறாங்க. ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ற அந்த எக்காலம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ட்ரம்பட்டுன்னு பேர். அப்போ அமெரிக்க அதிபர் ஒரு எக்கால சத்தமாக இருக்கிறாரு. ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குது. அதனால தான் பூமியில் இந்த தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்புகிற காரியம், மற்ற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிற போது அந்த ட்ரம்பட், அந்த ட்ரம்ப்பு இந்த நாளில் வந்திருக்கிறதே இதுதான் காரியம் என்றபடியா. அது சரியா இல்லையாங்கிறத குறித்து நம்ம பார்க்கல. ஆனால் காரியம் என்ன? ஆண்டவர் இந்த நாளில் சொன்னபடி தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முடிவு நாட்களில் இதோ கர்த்தருடைய நாளை நோக்கி நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஆமீன். அப்போ தேவன் நம்மளை இந்த நாளில் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம எல்லாமே ஒரு எக்கால சத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுவும் எங்கே? மற்ற இடங்களில் கூட இல்லை, குறிப்பாக நீ சபையில் சியோனிலே எக்கால சத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. மற்ற இடங்களிலும் இருக்கணும், ஆனால் இங்கே சியோனிலே எக்கால சத்தத்தை ஊதுங்க அப்படிங்கிறார். ஆமேன். பரிசுத்த பர்வதம் எது? இந்த சபை தான். இங்கே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்? மக்கள் எல்லாம் இந்த நாளில் ஒரு நிர்விசாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமேன். ஒரு தூக்க கலக்கத்தில், ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்கால சத்தமாக இருக்கணும். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கிறபடினால அந்த எக்கால சத்தம் எப்படியா இருக்கணும்? நீங்கள் எல்லாம் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும் என்றபடியாய், நீதியாய் நடக்க வேண்டும் என்றபடியாய், ஆமேன், உங்களை நீங்கள் ஆண்டவரோட வருகைக்கு தயார்படுத்துங்கள் என்றபடியாய் ஒவ்வொருவரும் தானே நாம் எக்கால சத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். மற்றவர்களை எச்சரிக்கிறவர்களாக, அவரது வருகைக்கு மற்றவர்களை தயார்படுத்துகிறவர்களாக இருக்கும்படிக்காய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தானே ஒரு எக்கால சத்தமாக இருக்கும்படிக்கு தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். ஆமேன். அப்போ அந்த எக்கால சத்தமாக இருக்கிறன்னா எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை தான் ஒரு சிலதை நம்ம இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், நம்ம தான் ஒரு டிவைன் மெசஞ்சர், ஒரு கர்த்தருடைய தூதனானவர்களாக நம்ம இருந்து அந்த எக்கால சத்தத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். எக்கால சத்தத்தை கொடுக்கிற ஒரு தேவ தூதனாக நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். யோவானை குறித்ததான காரியம் மத்தேயு 3:3 படிப்போம். மத்தேயு 3:3. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஆமென். யார்? திருமுழுக்கு யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த
பாதைகளை செவ்வைப்படுத்தும்படிக்காய் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஆமென். ஒரு எக்கால சத்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு தேவன் நம்மள்கிட்ட விரும்புறது அவரது வருகை, மீண்டுமாய் அவரது வருகை இருக்கிறபடினால நாமும் தானே அப்படியாய் மற்றவர்களை பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றபடியாய் மற்றவர்களை எச்சரிக்கிற ஒரு சத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 57:14 பார்ப்போம். ஏசாயா 57:14. ஏசாயா 57 அதிகாரம் 14 ஆமென். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். ஆமென். வழியை உயர்த்தி உயர்த்தி உன்னுடைய வழியை தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக மேம்படுத்தி மேம்படுத்தி என்ன பண்ணணும்? அந்த இடர்கள் எதுவும் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து போடுங்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன இடர்கள் ஆண்டவரோட வருகைக்கான காரியத்தில் நான் தயாராகும்படிக்கான காரியத்தில் என்ன இடர்கள் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை உயர்த்தி உயர்த்தி அந்த இடர்களை எல்லாம் ஒன்னொன்னையா நீ எடுத்து போடணும். நீ இதை தவிர்க்கிறவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நான் தவிர்க்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கு எக்கால சத்தமாக இருக்க முடியும். நான் ஒரு எக்கால சத்தமாக மற்றவர்களை எச்சரிக்கிறவனாக நான் இருக்கிறேன்னா மற்றவங்க என்ன பார்ப்பாங்க? நான் எப்படிப்பட்டவங்கிறத பார்ப்பாங்க. என்னோட செய்கை எப்படி, என்னுடைய பேச்சு எப்படி, என்னுடைய நடத்தை எப்படி. நான் கிறிஸ்துவுக்குள்ளே உயர்ந்திருந்தால் மட்டும்தான் அவங்க நான் சத்தத்தை கேட்குறாங்க கேட்கலையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் எனக்கு ஒரு தகுதி வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய தூதனாக இருக்க எனக்கு ஒரு தகுதி வேணும். சாத்தான் இந்த காரியத்தில் எப்படியாவது நம்மளை கீழே வீழ்த்தும்படிக்கா பார்க்கும். ஆமென். எப்படிப்பட்டதான காரியத்தை செய்யும்? நம்மளை பார்க்குற மற்றவங்களை என்ன சொல்லும்? ஒன்றை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்கங்கும். அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லும்? அவங்களுக்கு ரொம்ப மேட்டிமேங்கும். இப்போ 2 சகோதரனையும் கீழே விழ வச்சிடும். ஹல்லேலூயா. ஒன்றை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்கன்னு இங்கே சொல்லும், அங்கே போய் என்ன சொல்லும்? அவங்களுக்கு மேட்டிமை இருக்குன்னு சொல்லும். இப்படி சாத்தான் எந்தெந்த விதத்தில் நாம் இந்த சத்தத்தை எழுப்புகிற போது அந்த காரியத்தில் அவர்கள் வீழ்ந்து போகும்படிக்காக செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யும். ஆமென். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? தேவனுடைய சத்தமாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய தூதனாக இருந்து தேவ சத்தத்தை மற்றவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படிக்காய் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்க தானே, இவங்களுக்கு தெரியுமே, இவங்களுக்கு எனக்கு என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நீ சொல்லிட்டியா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சியோனிலே எக்கால சத்தத்தை ஊதுன்னு தான் சொல்லுது. ஹல்லேலூயா. சபையில் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட அவங்க நிர்விசாரம் போகும்படிக்காய் ஆமென் நீ அந்த சத்தத்தை ஊதணும். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தை ஊதணும். ஒரு தூங்குகிறவன்கிட்ட போய் காதில் ஒரு பூன்னு ஊதுனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவனை எழுப்புகிற காரியம் அதுதான். ஆமென். நீ அந்த சத்தத்தை எழுப்புங்கிறார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான், அவனை எழுப்பி விடு, என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்றபடியாய். ஆமென். 2வது காரியம், நம்மை தேவனுடைய ஒரு வாட்ச்மேனாக, ஆமென், தேவன் நம்மளை நிறுத்துகிறவராக இருக்கிறார். எங்கே? எசேக்கியேல் 33:7 பாருங்க. தேவ பிள்ளைகள் மேல் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காவல்காரனாக நம்மளை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 33:7. எசேக்கியேல் 33 அதிகாரம் 7 மனப்புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். காவல்காரன்னா அந்த நாளில் எப்படின்னா, அந்த கோட்டைக்கு வெளியில் ஒரு பெரிய கோபுரமாக கட்டியிருப்பாங்க. அந்த கோபுரத்து மேலே தான் அவன் இருப்பான். ஏன் அந்த கோபுரத்து மேலே இருக்கிறான்னா, தூரத்தில் வர்ற எதிரியை அங்கேருந்து பார்த்து அவன் எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. தூரத்தில் எதிரி வராங்க அப்படின்னா அந்த உயரமான இடத்துல இருந்து அவன் நோக்கி பார்த்து ராஜாவுக்கும் தேசத்துக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான்.
ஒரு எக்கால சத்தத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்போ தேவன் நம்மளிடத்தில் இந்த நாளில் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார்? இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா காவல் கோபுரம்னுலாம் வச்சுருக்கிறாங்க. ஆமீன். நான் அந்த முன்னாடி செக்கினா நடக்கிற போது கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அந்த கடைசிக்கு போகிற போது ஒரு நம்ம இது மாதிரி செக்கினா கார்டன் மாதிரி ஒரு பெரிய கார்டன், அந்த கார்டனில் வாழையார்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த பிரதர் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சர்ச்சு கட்டியிருக்கிறோம், அவர் தோட்டத்தில் பெரிய ஹைட்டுக்கு ஒரு டவர் கட்டி அதில் ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்காரு. ஏன்னா இந்த வாட்சிங் டவர் மாதிரி அதில் ஏறி போய் அங்கே உட்காந்து ஜெபிக்கிறாங்க. ஆமீன். இதுக்குன்னே அவர் பெருசாக கட்டி வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஹைட்டில் போய் அந்த இதை நாங்கள் அங்கே போன போது நாங்கள் பார்த்தோம். ஆமீன். இதெல்லாம் உணர்த்துகிறதாக இருக்கிறது. வரப்போகிற காலங்களில் என்ன காரியங்கள் வரப்போகிறது என்பதை நம்ம ஜபத்தினால, ஹல்லேலூயா, நம்ம உயர இருந்து ஜபத்தினால தேவனுக்கிடத்திலிருந்து அந்த எச்சரிப்பை பெற்றவர்களாக நாம் தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியத்தை, ஆமீன், மக்களுக்கு வரப்போகிற அந்த பாடுகளை, பிரச்சனைகளை, நெருக்கங்களை நாம் முன்னறிவிக்கிறவர்களாக இருந்து ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும்படிக்காய் நம்மளை இதெல்லாம் தானே ஒரு எக்கால சத்தமாக தேவன் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேச விரும்புகிறார். நான் அதற்கு என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜெபிக்கிறவனாக அதிகப்படியாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவன் எனக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்கிறத நான் கேட்கிறவனாக இருந்து மற்றவர்களை எச்சரிக்கும்படிக்காக ஒரு எக்கால சத்தமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை விரும்புகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 2:7 பாருங்க. எசேக்கியேல் 2:7. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஆமென். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனா தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நீ அதை சொல்லு. ஆமென். சில வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவன் அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் பல வருஷங்கள் 500-600 வருஷங்கள் கழிச்சு தான் நடக்கிறதா இருக்குது. அன்னைக்கு அந்த தீர்க்க தரிசிக்கே தெரியாது. அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமே, இந்த வார்த்தை நடக்குமா நடக்காதா, அந்த நாட்களில் இருந்த மக்களுக்குமே தெரியாது. அவர்களை ஒரு பைத்தியக்காரன் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் பல வருஷங்கள் கழித்து நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் சரி நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லு. ஏன்னா ஒரு காரியத்தை, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை, வசனத்தை, ஒரு எக்கால சத்தத்தை நம்ம கொடுக்கிற போது சூழ்நிலை சுமூகமாக இருக்கும். ஹல்லேலூயா. பார்க்குறவங்களுக்கு என்ன, சூழ்நிலை எல்லா விதத்திலும் சுமூகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற போது இந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, இதை நம்பவும் மாட்டாங்க. ஆமென். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? அவன் கேட்டாலும் கேட்கலனாலும் நீ சொல்ல வேண்டியது உன் கடமை. ஆமென். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பயப்படாதபடி. ஆமென். தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக கூட இருக்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனாலும் சில காரியங்களில் நம்ம தவறுகளாகவே இருக்கிறோம். ஆமென். கலாத்தியர் 2:11 பாருங்க. கலாத்தியர் 2:11. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். ஆமென். பவுல் என்ன சொல்றார்? பேதுருவை நான் முகமுகமாக திட்டினேங்கிறார். ஹல்லேலூயா. அவன் மாய்மாலம் பண்ணுறவனா இருந்தான். இங்கே புறவினத்தார் பக்கம் ஒரு பக்கம் நடத்துக்கிறான், அங்கிட்டு போனாக்க யூதர்கள் பக்கம் ஒரு மாதிரி நடக்கிறான். ஆமென். இந்த மாதிரி காரியம் வச்சுக்காத என்றபடியாய் நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேங்கிறார். யார்? பேதுரு எப்படிப்பட்டவர்? இவர் பேசுகிற போது முதல் டாக்கிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஒரு முடவனை எழுந்து நடக்க வச்ச ஒரு பேதுரு. ஆனால் இந்த பேதுரும் தவறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் ஆவிக்குள்ளே பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா நீ தவறு செய்ய மாட்டேன்னு இல்லை. ஒன்றை நோக்கி வர்ற சத்தம் ஒரு எக்கால சத்தமாக இருக்குமானா நீ அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா.
உன்னை திருத்தும்படியாய். ஹல்லேலூயா. நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, நான் இப்படிப்பட்ட ஆள், தேவனுக்கு அது பிடிக்காத காரியம். ஆமென். நம்மளை நம்ம மாற்றுக்கிறவர்களாக இருக்கணும். யாருமே எதுலையுமே நம்ம சரியாக இருக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நோக்கி வர்ற சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். இந்த பவுலை போல, அந்த பவுலை போல, அதே போல் நான் எச்சரிக்கிற காரியத்தில் அவருக்கு கேட்டாலும் கேட்கலனாலும் நான் சொல்லுகிறவனாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது காரியம், he must speak loud and clear. எப்படி? நான் பேசுகிற காரியத்தை, நான் சத்தமிடுகிற காரியத்தை, நான் ஒரு எக்கால சத்தமாக நான் இருப்பேனானா அது எப்படி இருக்கணுமா? சத்தமாகவும் இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும், சரியாக புரிகிற மாதிரி பேசணும். ஹல்லேலூயா. நான் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக பேசணும், சத்தமாகவும் பேசணும். ஆமென். ஏசாயா 58:1 பாருங்கள். ஏசாயா 58:1. ஏசாயா 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆமென். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஏன் அடக்கி கொள்ளாதேங்குது? ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்தை குறித்து பேச போகிறான். அப்போ பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம்னு வர்ற போது நம்ம இப்படி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமென். அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதுங்கிற, நீ சத்தமாக பேசணும். ஆமென். எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலின் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர் பாவங்களையும் தெரிவி. என் ஜனத்திற்கு, மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், இது வெளியில் உள்ளவங்களுக்கு அல்ல, சபையில் உள்ளவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற தவற நீ சுட்டி காண்பி. ஆமென். எட்டபடியாக வேதம் சொல்லுகிறது. அந்த எக்கால சத்தமாக நீ இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 40:9-10 பார்ப்போம். சங்கீதம் 40:9-10. சங்கீதம் 40:9-10. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. ஆமென். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் இருதயத்திலே மறைத்து வைக்கவில்லை. ஆமென். நீ என்ன சொல்கிறீங்களோ அதை நான் மனசுக்குள்ளே மறைச்சி நான் வைக்கவில்லை. உமது இரட்சிப்பை சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. ஆமென். தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் ஒளித்து வைக்கிறவனாக இருக்கக்கூடாது. மகா சபையில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் பயப்படாமல் தெரிவிக்கிறவனாக இருக்கணும். எங்கள் அப்போஸ்தலர் நடபடி 7:51 பாருங்கள். ஸ்தேவான் எப்படி பேசுகிறார்னு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென். சேவானாக சொல்கிறார், உங்கள் பிதாக்களை போல, உங்கள் சந்ததி முன்னாடி இருக்கிற உங்களோட தாய் தகப்பனை போல, ஆமென், நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீங்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீங்க. ஏன்? அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தானே ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை. ஆமென். இந்த காரியம் எனக்கு இல்லை, இது சரியில்லை என்றபடியாய் அந்த சத்தம் வருகிற போது அவர்கள் அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை. ஆமென். அதை தான் சேவான் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீங்க என்றபடியாய். தீத்து 2:15 பாருங்கள். தீத்து 2:15 பவுல் தீத்துக்கு சொல்லுகிற ஒரு காரியம். தீத்து 2:15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமென். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஏன்னா தீத்து பின்னாடி சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் தான். ஆமென். வயசிலும் குறைவானவர். அப்போ இவர் பேசுனா மற்றவங்கெல்லாம் கேட்பாங்களா
அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. சீனியர்ஸ் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஊழியத்தில் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, வயதில் முதிர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், தீத்துக்கிட்ட நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பாயாக. ஹல்லேலூயா. உன்னை அற்பமாக ஒருத்தனை எண்ணக்கூடாது. நீ பேசு. தேவன் உன்கிட்ட பேசினார்னா, ஒருத்தரை கடிந்து கொள்ளணும்படிக்கான காரியத்தை சொன்னார்னா நீ தைரியமாக பேசு. ஹல்லேலூயா. உன்னை அசட்டை பண்ண யாரையும் விடாத. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம், தேவன் நமக்குள்ளாக நம்மளை ஒரு எக்கால சத்தமாக நம்மளை அழைக்கிற போது, நமக்குள்ள நம்மளுக்கிட்ட தேவன் சொல்லுகிற காரியத்தை நீ சத்தமாகவும் தெளிவாகவும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் நீ சொல்லுகிறவனாக எச்சரிக்கிறவனாக நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நாம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டதான ஒரு எக்கால சத்தமாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். 4வது காரியம், ஹிஸ் வாய்ஸ் அவேக்கன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் அதர்ஸ். நம்மளுடைய எக்கால சத்தம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களை எழுப்புகிறதாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு அவர்களை தயார் பண்ணுறதாகவும் இருக்கணும். நோக்கம் இப்படி இருக்கணும். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறோம்? சிலருடைய நோக்கம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆமென். உன் நோக்கம் என்னவா இருக்கணும்? அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்புவதாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துவதாக, அவருடைய வருகைக்கு தயார் பண்ணுற காரியமாக இருக்கணும். ஆமென். உன் நோக்கம் எதுவாக இருக்குது? ஹல்லேலூயா. உன் எச்சரிப்பு சத்தம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆமென். அப்போ தேவன் இந்த நாளில் யோவேல் 2:1 நம்ம அதை தான் படித்தோம். எச்சரிக்க சத்தமிடுங்கள், கர்த்தருடைய நாள் வருகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்தம் எப்படிப்பட்டது? எச்சரிப்பின் சத்தமாக இருக்கணும். அது எதை நோக்கி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்துகிறதாக, அவர்களை எழும்பி நிற்க செய்கிறவர்களாக, வேறு ஒன்றுகளாக இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வருகைக்கு தங்களை தயார்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கணும். ஆதியாகமம் 6:13 பாருங்க. நோவாவா குறித்ததான காரியம். ஆதியாகமம் 6:13. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆமென். கர்த்தர் நோவா கிட்ட சொல்றார், நான் பூமியோடு கூட நான் எல்லாத்தையும் அழித்து போட போறேன். மக்களுடைய கொடுமைகள் எல்லாம் ரொம்ப மிக அதிகமாயிடுச்சு, பாவம் அதிகமாயிடுச்சு. அப்போ வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:5, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? 2 பேதுரு 2:5, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஆமென். அப்போ ஒரு அடமொழியை கொடுக்குறார். அங்கே ஒரு எச்சரிப்பை பேதுரு அந்த நோவா அந்த நாளில், எப்படி உலகம் முழுதும் தானே பாவங்களாக நிரம்பி இருக்கிற அந்த நாட்களில் ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு ஆள் நீதியை பிரசங்கிக்கிறதுங்கிறது மிக மிக கடுமையான காரியம், மிக மிக கஷ்டமான காரியம். ஆனால் நோவா அதெல்லாம் பார்க்கல. மற்றவங்க எல்லாம் ஊர் உலகத்துல எல்லாம் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆமென். பாவத்தில் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, மூழ்கிட்டு இருக்கிற அந்த நாளில் நோவா தனி ஒரு ஆளாக இருந்து நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு அப்படி தான் நம்மளை தேவன் அழைத்து இருக்கிறார். உலகமெல்லாம் எப்படியா இருக்கலாம், நம்ம சுற்றத்தார் எப்படியோ இருக்கலாம், பல காரியங்கள் நம்மளை குறித்து பேசலாம். ஆமென். நானா கர்த்தருடைய நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏன்னா வரப்போகிற நாட்களில் என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 24:29 பாருங்க. மத்தேயு 24:29. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வசனத்தை வார்த்தை சொல்லுது? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்னா சூரியன் சந்திரன் மட்டும் கிடையாது, இவங்க அனுப்பிச்சிருக்கிற எல்லா சேட்டிலைட்டும் தானே ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில்
உங்கள் செல்ஃபோன் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. அதுக்கு இன்றைக்கே நீங்கள் பழகணும். எதுக்கு பழகணும்? கொஞ்ச நேரமாவது செல்ஃபோனை தூரமாக வச்சுட்டு தேவனுடைய பாதத்தில் உட்காந்து பழகணும். எந்த நேரமும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. செல்ஃபோன் இல்லாத வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. ஆமென். அந்த நாளில் நீங்கள் தூரத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை குறித்தோ அல்லது அங்கே என்ன நடக்கும் இங்கே என்ன நடக்கும்னோ 10 ரூபா நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா காசும் டிஜிட்டல்னாக்க ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு இருந்தால் செல்லு வேலை செஞ்சால் தானே நீ வாங்குவ, ஒன்றும் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வர இருக்குதுங்கிறத ஒரு எக்கால சத்தமாக மற்றவங்களுக்கு எச்சரிக்கிறவங்களாக நம்மளை தேவன் அழைத்து இருக்கிறார். ஆமென். நோவாவை போல. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரப்போது, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தயார்படுத்துங்கள். ஆமென். அன்னைக்கு இந்த செல்ஃபோன் இல்லாமல், ஏன்னா நம்ம நல்லா நேர்கூடவே பார்க்குறோம். செக்கினாவுக்கு வரவங்கெல்லாம் செல்ஃபோனை கொடுத்துட்டு அந்த 2-3 நாள் அவங்க படுற பாடு ரொம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவாங்க. இல்லை உண்மையில் எப்படி இத்தனை நாள் இருந்தானே தெரியலம்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நான் அம்மாக்கிட்ட பேசணும், அப்பாக்கிட்ட பேசணும், இது என்னாச்சுன்னு தெரியல, அந்த கடன் இந்த கடன், ஆமென், அதை பேசணும் இதை பேசணும்பாங்க. அந்த ஒரு நாள் கூட செல்ஃபோனை பிரிஞ்சு இருக்க முடியல. நிலைமை இன்றைக்கே அப்படி இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சந்ததி எப்படின்னா, செல்ஃபோன் இருந்த நாளையும் இல்லாத நாளையும் பார்க்குற ஒரு சந்ததி. எப்படி? நம்ம சந்ததி செல்ஃபோனே இல்லாத நாட்களையும் பார்த்துடுச்சு, செல்ஃபோன் இருக்கிற நாட்களையும் பார்க்குது. இன்னும் வரப்போகிற சந்ததி இருக்குது, அது பிறக்கிறதுலேருந்தே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது செல்ஃபோன் இல்லாத ஒரு நாள் இருந்துதா அப்படின்னு கேட்கும், ஆச்சரியப்படும் அதெல்லாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்போ அவங்கெல்லாம் எப்படி அது இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமென். எதுக்கு எடுத்தாலும் உடனே செல்ஃபோனில் பேசாத. ஹல்லேலூயா. இது இருந்துச்சா அது இருந்துச்சா, போணுச்சா, பஸ்ஸில் ஏறிட்டியா, உக்காந்துட்டியா, ஒழுங்காக போய் சேர்ந்துட்டியா, சாப்பிட்டுட்டியா, இதெல்லாம் பேச்சா. ஹல்லேலூயா. ஆமென். தேவையானதை பேச கற்றுக்கணும். ஹல்லேலூயா. எதுக்குன்னா நம்ம விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்வதற்காக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது, சத்துவங்கள்லாம் அசைக்கப்படுகிற ஒரு நாட்கள் வருகிற போது நம்ம எப்படி இருப்போம்? 1 பேதுரு 4:7 பாருங்க. 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அது எல்லாத்துக்குமே தான். ஆகையால் தெளிந்த புத்தியாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும்தான் அவர் சமீபத்திற்கு தூரத்துக்கும் தேவன். ஹல்லேலூயா. நீ இங்கேருந்து செல்ஃபோன்லேருந்து நீ எப்படி பார்த்துப்போ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் அங்கே தடுக்கி விழுந்து தான் போவான். ஹல்லேலூயா. ஆனால் நீ ஜெபம் பண்ணுனா அவன் சரியாக போவான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஜெபம் தான் நமக்கு முக்கியம். எல்லாவற்றுக்கும் முடிவும் சமீபமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு என்ன தேவன் ஒரு எக்கால சத்தமாக நியமித்திருக்கிறார்னா, மக்களை நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் எச்சரிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. 5வது காரியம், டெம்பட்டர் கேரிஸ் எ பர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு எக்கால சத்தத்தை கொடுக்கிற ஒருத்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தை கொடுக்கிற ஒருத்தன், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, தேவனுடைய பாரம் அவன் இருதயத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்குள்ள வைக்கிற என்ன பாரமோ அந்த பாரத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். ஆமென். இன்னைக்கு அதை தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பாரம் எனக்குள்ள என்ன இருக்கு? ஆமென். தேவனுடைய பாரம் என்னங்கிறத நான் அறிஞ்சிருந்தா தானே அந்த பாரம் எனக்குள்ள வரும். ஆமென். அந்த பாரம் எப்படி? அவங்களுடைய பாரத்தை, இன்னொருத்தருடைய பிரச்சனையை நான் அறிஞ்சிருந்தா தான் அவங்களுடைய பாரம் எனக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அவங்களுடைய பிரச்சனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அவங்கள குறித்ததான பாரம் எனக்கு எப்படி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே வேதம் அதுதான் சொல்லுது, தேவனுடைய பாரம் எனக்குள்ளே இருக்கணும்.
ஆமென். தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறன்னா, அந்த எக்கால சத்தத்தை கொடுக்கிறன்னா தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே என்ன சொல்லுது? ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன? இதுக்கு நீ தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. தேவன் என்ன பாரத்தை உனக்குள்ள வச்சாரோ, நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் என்னைக்குமே ஒரு பாரத்தை உனக்குள்ள வச்சார்னா அந்த வேலையை நீ தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதை ஒன்றை விட்டு எடுக்க மாட்டார். இந்த செக்கினாவை கொடுத்ததான காரியத்தில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மீண்டுமா சொல்கிறேன். 2 வருஷமாக திரும்ப திரும்ப மீட்டிங் போட்டோம் ஹோட்டல் அருணில். எல்லாருமே வந்து பேசணும். ஆனால் பேசுவோம், முடிஞ்சிடுவோம், போயிடுவோம். யாருமே அதை எடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. முழுவதுமாக நின்று போச்சு. அப்போ தேவன் நமக்குள்ள எனக்குள்ள ஒரு பாரத்தை வச்சார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்காய், கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படிக்காய் தேவன் கொடுத்துருக்கிற இந்த காரியத்தை நம்ம சும்மா விட்டுடுறதா என்றபடியாய் ஒரு பாரத்தை வைக்கிற போது, பாரம் இருந்தால் போதாது, அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். ஏது செய்யணும்? தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தை என்னைக்கு உனக்குள்ள ஒரு பாரத்தை வச்சாரோ அந்த காரியத்தை செய்யும்படிக்கான கிருபையும் தேவனே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு பாரம் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதை குறித்ததான ஒரு காரியத்தை நான் ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்கல அப்படின்னா தேவன் உன்னை கேட்பார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக உன்கிட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்டதான் நான் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா, தேவன் எனக்குள்ள ஒரு பாரத்தை வச்சிருந்தார்னா அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை கொடுக்கிற போது தான் தேவன் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 33:6 பாருங்க. எசேக்கியேல் 33:6. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். ஆமென். ஒரு எக்கால சத்தத்தை கொடுக்கும்படிக்கா தேவன் உனக்குள்ள ஒரு பாரத்தை வைக்கிற போது நீ அந்த சத்தத்தை கொடுத்து நீ எச்சரிப்பை செய்யாது இருப்பாயானா, அந்த எச்சரிப்பு யாருக்கு போகுதோ அவங்க ஒருவேளை அதனால் பாதிக்கப்படுவார்களே. ஆனால் அந்த இரத்த பலியை உன்கிட்ட தான் நான் கேட்பேங்கிறார். ஏன்னா உனக்கு தான் அந்த பாரத்தை கொடுத்தேன். அந்த பாரத்தை உன் இருதயத்தில் தான் நான் வச்சேன். நீ அதை மூடி மறைச்சிக்கிட்ட, நீ சொல்லல. அவங்க என்ன நினைப்பாங்களோ, எப்படி நினைப்பாங்களோ, அவங்க சொன்னால் திருந்துவாங்களோ திருந்த மாட்டாங்களோ, ஏதேதோ காரியமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு நான் உன் இருதயத்தில் வச்ச அந்த பாரத்தை நீ வெளிப்படுத்தாதபடினால இன்னைக்கு வந்த பாதிப்புக்கு நீ தான் காரணம். அந்த இரத்த பலியை உன்கிட்ட தான் கேட்பேங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மௌனமாக இருக்கிறது சில நேரங்களில் தேவனுடைய பார்வையில் ஒரு சீரியஸான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் மௌனமாக இருக்கிறது சில நேரங்களில் தேவனுடைய பார்வையில் மிக மிக சீரியஸ். ஆமென். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த பாரத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த பாரத்தை நான் கடத்தி ஆகணும். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லி ஆகணும். ஒரு எக்கால சத்தமாக இருந்து நான் எச்சரிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். எரேமியா 1:17 பாருங்க. எரேமியா 1:17. எரேமியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக களங்கம் பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாமல் இரு. நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று. அப்படின்னா என்ன? ஸ்டப்பனாக நிற்கணும். ஆமென். அறையை கட்டி கொண்டு நில்லுன்னா நீ அசையக்கூடாது. யார் என்ன வேணாலும் பேசலாம். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாத்தையும் நீ சொல்ல வேண்டியது தான் உன் கடமை. ஹல்லேலூயா. அப்போ ஏன் இப்படி காரியங்கள்? சில நேரங்களில் உலக மனுஷர்கள் நம்மளை பயமுறுத்துறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுடைய பயமுறுத்தல், அவங்களுடைய நெருக்கம் தேவன் நமக்குள்ளே வைத்த பாரத்தை வெளிப்படுத்த முடியாதபடி நம்ம மௌனமாக இருந்துருவோம் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா.
அதை தான் தேவன் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. உன் அறையை கட்டி கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லு, அவர்கள் முகத்துக்கு நீ அஞ்சாமல் இரு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 41 படிங்க, 5:41. அப்போஸ்தலர்லாம் அழைச்சிட்டு போய் அவங்களெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை பேசாத என்றபடியாய் அவர்களை துன்புறுத்துகிற ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். ஆமென். பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் சில அவமானங்களை நான் ஏற்றுக்கிறதுக்கு, என்னை நோக்கி வர்றதுக்கு என்ன, அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறார். பாத்திரராக எண்ணப்படுறதுன்னா என்ன? தேவனுடைய துன்பத்தை அல்லது தேவனுக்குடைய நாமத்தினால நான் தூசிக்கப்படுவதற்கு அதுக்கே ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும். அது சாதாரண காரியம் இல்லைங்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். ஆசீர்வாதம் பெற்றுக்கிறதுக்கு அது வேற. ஆனால் நீ கடிந்து கொள்ளத மற்றவங்க உன்னை திட்டுறதுக்கு, மற்றவங்களால் நீ பேசப்படுவதற்கு, அடி வாங்கிறதுக்கே அதுக்கு கர்த்தருக்குள்ள ஒரு எலிஜிபிலிட்டி வேணுங்கிறார். எல்லாத்தையும் நான் அடிச்சிட மாட்டேங்கிறார். எல்லாருமே சிலுவையை சுமந்துக்கிட்டு போயிட முடியாதுங்கிறார். எல்லாருமே சீரேன் ஒரு ஆகிய சிமியோன் மாதிரி மாறிட முடியாதுங்கிறார். அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இங்கே இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. அது சிலுவையை சுமக்கிறது, ஆனால் அதுக்கு எலிஜிபிலிட்டி வேணுங்கிறார். எல்லாத்துக்கும் நான் அதை கொடுத்துட மாட்டேங்கிறார். ஆமென். அப்போ அவங்க பாருங்க, அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாக. ஆமென். இந்த சந்தோஷம் நமக்கு வருமா? ஹல்லேலூயா. இந்த எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைக்குமா? அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு எக்கால சத்தங்கிறது, தேவன் நம்மளை ஒரு எக்கால சத்தமாக இருக்க விரும்புகிற போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். தேவன் சொன்னதை அங்கே வேதம் என்ன சொல்லுது? நீ அவர்கள் முகத்துக்கு பயப்படாமல் சொல்லு என்றபடியாய். ஹல்லேலூயா. 6வது காரியம், the trumpeter must be consecrated and discerning. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எக்கால சத்தமாக நீ இருக்க விரும்பினா நீ ஒரு பரிசுத்தமான மனுஷனாக இருக்கணும். பரிசுத்தம் மட்டும் பத்தாது, பகுத்தறிய தெரிந்த ஒருவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. 2 காரியம் சொல்லுது. இது பரிசுத்தமாகவும் இருக்கணும், பகுத்தறிய தெரிந்த ஒருத்தனாகவும் இருக்கணும். ஆமென். அபகுக்கு 2:1 பாருங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆமென். ஆபகுக்கு என்ன சொல்றார் பாருங்க. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். முதல் காரியம் என்ன? நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கிற போது அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். அவரே சொல்கிறார், நான் அவர் என்ன எனக்கு சொல்கிறாருன்னு நான் கவனமாக கேட்பேன். ஒன்று, ஒருவேளை அவர் என்னை கண்டித்து பேசினார்னா நான் பாட்டு பேசிட முடியாது. நான் என்ன மறு உத்தரவு சொல்வேங்கிறதையும் நான் யோசிப்பேங்கிறார். ஹல்லேலூயா. நீ சரியில்லை, இந்த காரியத்தில் நீ இப்படி இருக்க அப்படி இருக்கிறேன்னு அவர் சொன்னாலும் நான் உடனே மறு உத்தரவு சொல்லிட மாட்டேன். நான் அதை ஆராய்ச்சி பார்ப்பேங்கிறார் அவர். ஹல்லேலூயா. உண்மையிலே ஏன்னா இங்கே நமக்கு என்னவோ டக்குன்னு குறுக்கு சால் ஓட்டிடும். இது தேவன் பேசியிருக்க மாட்டார். நீ இதில் சரியில்லைன்னு அவர் சொல்ல மாட்டார், சாத்தான் தான் சொல்லுதுங்க. தேவன் நம்மளை சரியில்லைன்னு சொல்கிற ஒரு காரியத்தில் சாத்தான் என்ன பண்ணோம்? நீ அப்படியெல்லாம் இல்லை, நீ ஆவியில் எப்படி நிரம்பி இருக்கிற, உன்னை அப்படி சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. இது சாத்தான் பேசுது அப்படின்னு. ஆமென். அங்கே அபகுக்கு சொல்கிறான், நான் கவனித்து பார்ப்பேன். ஆமென். அந்த காரியத்தை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த தேவனுடைய சத்தத்தை கொடுக்குறேன்னா
என்ன பரிசுத்தமாக காத்து கொள்கிறவனாக இருக்கணும். அது மட்டுமல்ல, ஏன்னா இன்னொரு காரியம் என்ன சொன்னேன், பகுத்தறியத்தக்கவனாக எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும். ஆமென். எக்கால சத்தம் தான் நான் தேவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஒருத்தரை குறித்து, ஒரு எச்சரிப்பை குறித்து. ஆமென். ஆனால் எந்த நேரத்தில் எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு பகுத்தறிவு தேவை. ஹல்லேலூயா. உடனே எடுத்து கவுத்தோன்னு பேசிடக்கூடாது. ஆமென். அவன் அங்கே இவன் தாவீதுகிட்ட நாத்தான்லாம் எப்படி பேசுகிறாரு பாருங்க. அவன் ஒரு ஒரு பெரிய கதையே பேசுகிறார். ஆமென். ஒருத்தன் ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான். இன்னொருத்தன் பெரிய செல்வம் தான், அவன் நிறைய ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான். ஒரு நாள் விருந்தாளி வர்ற போது இவங்கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிக்காம பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான்ல, அதை பிடிச்சி இவன் விருந்து வச்சான். அப்படின்னு தாவீதுக்கு பயங்கரம். எவன் அப்படி செஞ்சான், உடனே சொல்லு, நான் 2ல் 1 ஆக்கிறேன் அப்படிங்கிறேன். நீ தாங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஐ மீன் ஒரு ராஜா கிட்ட, ஏன்னா டக்குன்னு பேசிட முடியாது, அவன் ராஜா. ஹல்லேலூயா. அப்போ உணர்வடையும்படியாக பேசணும். முதல்ல இவர் சொல்லிட்டாரு. அப்படின்னாக்க எவன் நான் அவனை பார்த்துக்கிறேன் ஒரு கைன்னு சொன்ன பிறகு அது நீ தாங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுது, எக்கால சத்தம் தேவை. எக்கால சத்தமாக தேவன் நம்மளை நியமித்து இருக்கிறார். எங்கே பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத நான் அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். ஒரு உணர்வு அடையும்படிக்காய் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை பலப்படுத்துகிறதாக இருக்கணும். ஆமென். 1 நாளாகமம் 12:32 படிப்போம். 1 நாளாகமம் 12:32. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கும் தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. ஆமென். இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கும் தகுந்த ஆலோசனை சொல்லுவாங்களாம். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, இன்னைக்கு சொல்கிற ஆலோசனை அவன் லைஃப் லாங் அவனுக்கு யூஸ் ஆகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேர் அங்கே அரசவையில் எத்தனை பேரா, 200 பேர் வச்சுருக்கிறானா. ஹல்லேலூயா. 200 பேர். எப்படிப்பட்ட ஆலோசகர்கள் அவங்கெல்லாம், இன்னைக்கு சொல்கிற ஆலோசனை அவங்களுக்கு காலாகாலங்களும் யூஸ் ஆகும். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லும்படிக்காய், அப்படிப்பட்ட ஒரு எக்கால சத்தமாக இருக்கும்படிக்காய், இன்னைக்கு நான் அந்த எக்கால சத்தமாக நான் கண்டிக்கிற ஒரு காரியம் அவங்க லைஃப் லாங் அது யூஸாக இருக்கணும். ஒரு நாளும் தேவனை விட்டு விலகாதவர்களாக இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை எழுப்பும்படிக்காக தான் தேவன் நம்மளை நியமித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவங்க பிரச்சனை பண்ணலாம், கோபம் வரலாம், ஆனாலும் போய் யோசித்து பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக யோசித்து பார்ப்பாங்க. அவங்களோட அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாரத்தை நம்ம வச்சுட்டோம், அவ்வளோதான். அது நடக்குதா நடக்கலையா, அது எப்படி ஆகுது, அது நம்மளுடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய வேலை இல்லை. தேவன் அந்த காரியத்தை பார்த்துக்குவார். ஆமென். கடைசியாக ட்ரம்பட்டர் மஸ்ட் ரிமைன் ஸ்பிரிச்சுவலி அலர்ட். அப்படின்னா என்ன, இந்த ட்ரம்பட், இந்த எக்கால சத்தம் என்ன நோக்கி வர்ற சத்தம். நான் எக்காலமாக இருக்கிறேன், நான் மற்றவங்களை எச்சரிக்கிற ஒரு சத்தமாக இருக்கிறேன், அது நல்லது. அதே நேரத்தில் எனக்கு வர்ற சத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும், அதற்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சத்தம், தேவனுடைய எக்கால சத்தங்கிறத நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். எப்போ தேவனுடைய அந்த பாரம் இருக்கிற போது தான் அது முடியும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஏன்னா இந்த எக்கால சத்தத்தில் பிரச்சனை என்னன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்தால் மட்டும்தான் இந்த சத்தம் என்ன நோக்கி வருது, நான் இதை மாற்றிக்கணும், இதில் நான் திருந்தணும், அல்லது தேவன் என்னுடைய பாதையை மாற்றுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கவே முடியும். ஹல்லேலூயா. இல்லைனாக்கா முடியாது.
நம்மளுடைய ஊழியத்துக்கு வருகிற போது ஆர்சி சர்ச்சுக்கு தானே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் நானும் சிஸ்டருமே 2 பேருமே உட்காந்துருக்குறோம். அப்போ ஃபாதர் லூர்துசாமி அவர் பேசுகிற போது இங்கேருந்து பிரசங்கம் பேசுகிற போது எங்களை பற்றியே பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுவும் அந்த மேல்ரசூருக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க. அந்த மேல்ரசூருக்காரவங்க இவங்களெல்லாம் அருவாள் எடுத்து வெட்டணும் அப்படிங்கிறார். எப்படி பேசுகிறாரு பாருங்க ஒரு பிரசங்கத்தில். ஆமென். ஏன்னா நாங்கள் அங்கே போய் தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விடாதீங்கிறார். ஆமென். இவ்வளவு ஒரு வன்மையாக ஒரு இதாக அவர் பேசுகிற போது இந்த சத்தத்தை கேட்டு நான் திரும்ப அங்கே உட்காந்துருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும். ஹல்லேலூயா. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தம் எங்களுக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு வெளியே வந்தது தான் இன்னைக்கு நம்மள கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு நான் போய் சண்டைக்கு போய் நிற்கிறதுக்கு இல்லை. அது ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா அந்த இடத்துலேருந்து நம்மளை வெளியே தள்ளலாம் நான் வருவேனோ அவ்வளோ ஃபோர்ஸ் அவர் கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. ஒரு மேலோட்டமாக அது அன்னைக்கு பேசியிருப்பாரான்னா நான் அங்கேயே தான் உட்காந்துருந்துருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்கான எச்சரிப்பின் சத்தம் எவ்வளவு கடுமையாக வருகிறதோ தேவனுக்கு நான் தோத்திரம் சொல்கிறவனா இருக்கணும். தேவன் என் பாதையை மாற்ற விரும்புகிறான்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. சிஸ்டர் ஆஞ்சலிக்காவுக்கு வந்த வசனம் அதுதான். ஏசாயா 52:11 பாருங்கள். ஏசாயா 52:11. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இந்த ஒரு வசனம்தான் அவங்கள ஆசிலேருந்து வெளியே வர வச்சது. ஹல்லேலூயா. அந்த காரியம் எப்படியா முடிஞ்சது? அங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையிலும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளோ பேருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்கு நடத்தும்படியான இருந்தது. அப்போ இந்த எக்கால சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஆமென். என்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு இடத்துல தேவன் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஆமென். இந்த இடத்துல போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் 8 மணிக்கு போவோம், உட்காந்துருப்போம், ஆராதனை ஒரு மெசேஜ் போய்கிட்டே இருப்போம். இது நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உட்கார்ற இடத்துல உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? ஹல்லேலூயா. ஒரு அன்னீசினஸ் வருதா? தேவன் உன்னை ஏதோ செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நீ உணர்ந்தவனாக இருக்கணும். ஆமென். அதை உணரலை அப்படின்னா அது திரும்ப திரும்ப உனக்கு பல பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும். நல்லா நம்ம சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அப்படி தான். நான் 28 வருஷமாக 29 வருஷமாக அதே இடத்துல வேலை செய்கிறேன். ஒரு அந்த சூழ்நிலை எனக்கு மாறுது. ஹல்லேலூயா. எவ்வளோ மற்ற நாளில் நெருக்கம் இருந்திருக்கு, ஆனால் இன்றைக்கி வர்ற நெருக்கம் வேறு மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நெருக்கத்தில் எனக்கு இது திரும்பவும் நான் கண்டினியூ பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணேன்னா நிச்சயம் எனக்கு பிரச்சனை வரும். அப்போ நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணுமே. நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு. பிரச்சனை என்னன்னார். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு. இல்லை, இனிமேல் நீ கண்டினியூ அங்கே பண்ணுறது அவ்வளோ சரியில்லை, ரிசைன் பண்ணுன்னார். அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. தேவன் இன்ன வரைக்கும் ஒரு குறைவு இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நெருக்கத்தை அந்த எக்கால சத்தத்தை நான் உணர்ந்து பயப்படாமல் நான் வெளியே வருகிற போது தேவனுக்காக காலடி எடுத்து வச்சேன்னா தேவன் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. ஒன்று விடாமல் பொறுப்படுத்திக் கொள்வார். முன்ன இருந்தது கூட குறைவு இருந்திருக்கலாம். நீ தேவனுக்காக காலடி எடுத்து வச்சேன்னா ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் உன்னை வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாமே உண்டு தான். ஹல்லேலூயா. அந்த எத்தனை பேர் அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த இதை கேட்டிங்கன்னு எனக்கு தெரில. அதில் ஒரு வசனம் நான் சொன்னேன்.
சங்கீதம் 44 18 19. சங்கீதம் 44 18 19. சங்கீதம் 44 18 19 வசனம். நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் மத்தியில் தானே செக்கினாவை நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு இருக்கிற போதும் அப்பெல்லாம் தேவன் பேசலை. அதை முடித்த பிறகு தேவன் பேசுகிறார். நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்மது பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஆமென். எப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியம் திட்டமும் தெளியுமா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்மளுடைய செய்கைகளை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் நமக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன நோக்கி வர்ற இதுவரையிலும் நம்ம பார்த்த காரியம் மற்றது. நான் ஒரு எக்கால சத்தமாக மற்றவங்களுக்கு இருக்கணுங்கிறது. கடைசியாக காரியம் என்ன? எனக்கு வர்ற எக்கால சத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும், அதற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனெனில் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்யும்படிக்காய் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய எக்கால சத்தமாகிய அந்த சத்தத்தை உணர்கிறவனாக நான் இருக்கிற போது தான் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் தெசலோனிக்கேயரில் சொல்லப்படுது, எக்கால சத்தங்கள் எல்லாம் தானே தொனிக்கும் என்றபடியாய் அந்த சத்தம் நமக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். அப்படின்னா எக்கால சத்தம்னு இவர் எதை பற்றி பேசுகிறாருங்கிறதே புரியும். ஹல்லேலூயா. யாரோ எடுத்து வந்து பேன்னு வந்து ட்ரம்பெட் ஊத போகிறதில்ல. ஏதோ ஒரு எக்கால சத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் என்னங்கிறத இன்னைக்கு நீ அவருடைய சத்தத்தை உணர்ந்து நடந்துக்கிறவனா இருந்தினா தான், அதை புரிஞ்சுக்கிட்டினா தான் அன்னைக்கு அவர் வருகையில் வர்ற அந்த எக்கால சத்தத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். இந்த நாளில் நமக்கு வர்ற தேவன் கொடுக்குற அந்த எக்கால சத்தத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஆமென், அந்த தேவன் இந்த நாளில் சகோதர சகோதரியாக நம்மளை எல்லாம் தானே ஒரு எக்கால சத்தமாக இருக்க விரும்புகிறார். அந்த சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா தெளிவுள்ளதாகவும் உரத்த சத்தமாகவும் இருக்கணும். இந்த உலகம் இந்த நாட்களில் ஒரு இருள் சூழ்ந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறபடினாலே தேவன் அநேகரை எக்கால சத்தமாக எழுப்ப விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எக்கால சத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு பேசினதை உங்களுக்கு பேச மாட்டார், உங்களுக்கு பேசினதை இன்னொருத்தருக்கு பேச மாட்டார். ஆமென். அவங்களுக்கு தேவன் என்ன காரியம் அவங்களால முடியுங்கிறதும் அவங்கள கொண்டு என்ன செய்யணுங்கிறதும் தேவனுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கான அந்த எக்கால சத்தத்தை நான் அறிஞ்சவனாக புரிஞ்சவனாக இருக்கணும். இது எக்கால சத்தம் எக்கோ சத்தம் இல்லை. எக்கோ சத்தம்னா என்ன? மற்றவங்க சொல்கிறத திரும்பி பேசக்கூடாது. ஆமென். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சத்தம் வருது, ஹல்லேலூயா, அதை நான் உணர்ந்தவனாக இருக்கணும். அப்படிப்பட்டதான காரியத்தில் வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய பாரத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்கணும். ஆமென். அந்த எக்கால சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தமாக இருக்கும். ஆமென். இந்த நாளில் தேவன் நம்மளை எல்லாம் ஒவ்வொருவரையும் ஒரு எக்கால சத்தமாக அவருக்கு இருக்க வேண்டும் என்றபடியாக விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றபடியாக விரும்புகிறார். ஜெபிப்போம். தேவனே, என்னை ஒரு உண்மை உள்ள எக்கால சத்தமாக இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே நிற்கும்படிக்கான கிருபையை எனக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பாரத்தை அறிந்து ஆண்டவரே சொல்லத்தக்கதாக, இதை கேட்கத்தக்கதாக என் காதையும் என் இருதயத்தையும் திறந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை அடக்குகிற ஆளுகிற உலக மனிதர்களுக்கு நான் பயப்படாமல் இருந்து ஆண்டவரே, நீர் என்ன பாரத்தை எனக்குள் வைக்கிறீரோ அதை வெளிப்படுத்தும்படியான கிருபையும் எனக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எதை ஆண்டவரே அறிவிக்க வேண்டும் என்றபடியான ஒரு பகுத்தறிகிற வரத்தையும் எனக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.